ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம 50 டேஸ் சேலஞ்ச் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு டே 16 வந்திருக்கும். சாரி லாஸ்ட் ஒரு 1 ஆர் 2 டேஸ் என்னால் வந்துட்டு செஷன் கொண்டு வர முடியல. ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வியூஸ் வந்தாலும் வரலாட்டியும் நம்ம இந்த செஷனை கண்டினியூ பண்ணுறதை தடுக்க முடியாது. ஓகே, கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த செஷன் ரெகுலராக கொண்டு வரேன். இது போக இன்னும் எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த சிஜிஎல் 2023ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அதுவும் இடையில என்னைக்காவது ஒரு நாள் இதே 50 டேஸ் சேலஞ்சிலேயே ஒரு நாள் வந்துட்டு நான் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் எரர் ஸ்பாட்டிங்கும் கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ வாங்க இன்னைக்குள்ள செஷன் போகலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னா இந்த பேசிக் எலமெண்ட்ஸ் தான் சப்ஜெக்ட். that டேஷ் that டேஷ் இந்த இடத்துல என்ன பண்ணுது? இந்த கம்ப்யூட்டர்ஸோட பேசிக் எலமெண்ட் சப்ஜெக்ட். அந்த எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுது? நெகேட் பண்ணுதா, எம்போஸ் பண்ணுதா, எம்பவர் பண்ணுதா? ஓகே, இந்த இடத்துல சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க பேசிக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். அப்போ இந்த டேஷ்ல ப்ளூரல் தானே வரணும், ப்ளூரல் வெர்ப் தானே வரணும். அப்போ கண்டிப்பா 1 3 எம்பவர்ஸ் கிடையாது, நெகேட்ஸ் கண்டிப்பா வராது. எம்பவர்னா என்ன, நெகேட்னா என்ன? நெகேட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நெகேட்னா ஒதுக்குறது, தள்ளுறது, ஓகேவா, விட்டு விலகிறது, அந்த மாதிரி சொல்ற மாதிரி வரும் நெகேட் அப்படிங்கிறது. ஓகேவா? நெகேட்னா டினை, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டினை பண்றதுன்னு அர்த்தம். டினைடு. கான்ட்ரடிக்ட், நெகட்டிவா சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன். கான்ட்ரடிக்ட், நெகேட் அப்படிங்கிறது ஆப்போசிட், நெகட்டிவ் அப்படின்னு. எம்பவர்னா என்னது? எம்பவர் பண்ணுது. ஓகே, இன்னும் ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? எம்பவர். இந்த இடத்துல எம்பவர்ங்கிறது தான் கரெக்டா வரும். புரிஞ்சுச்சா? ஓ, கரெக்டா இந்த சப்ஜெக்ட் ஏத்தாப்புல வேர்ப் வந்துட்டு எம்பவர் பண்ணுது. ஏன்னா பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எம்பவர் பண்ணுது நம்மளோட வேர்ல்ட. அண்ட் இந்த தேட்ங்கிறது மறுபடி ப்ரோனோனா வரும். ஸோ இந்த ப்ரோனோன் வந்துட்டு இந்த பேசிக் எலமெண்ட்ஸ் சொல்லும். அதே மாதிரி இந்த பேசிக் எலமெண்ட்ஸுக்கு வேர்பும் இங்க இருக்கு, இன்னொரு வேர்பும். சரியா? ஓகே, இது இந்த தேட்ங்கிறது ப்ரோனோன். ப்ரோனோன் தேட்ங்கிறது எதை சொல்லுது? இந்த பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் தான் சொல்லுது. அதனால எம்போர் போட்டோம். இந்த பேசிக் எலமெண்ட்ஸோட ஒரிஜினல் வேர்பு இங்க இருக்கு. ஆர் எக்ஸ்பிளைன்ட். அது இன்டராக்டிவ் மேனர்ல எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது நம்மளோட வேர்ல்டுக்கு. எம்போர் அவர் வேர்ல்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ட் இன் அன் இன்டராக்டிவ் மேனர். இந்த பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்துட்டு நம்ம உலகத்தை எம்போர் பண்ணுது. அது இன்டராக்டிவ் மேனர்ல எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். த புக் ஹேஸ் அ, ஏதோ ஒரு புக் பத்தி சொல்லியிருக்காங்க. த புக் ஹேஸ் அ ட்ரிவியல் அப்ரோச், டிஃபிகல்ட் அப்ரோச். கண்டிப்பா டிஃபிகல்ட் வராது. ட்ரிவியலா, யூனிக்கா, காம்ப்ளெக்ஸா? காம்ப்ளெக்ஸ் அப்ரோச் ஆஃப் கலர்ஃபுல்லா, கிரியேட்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது காம்ப்ளெக்ஸா இருக்குமா? புரிஞ்சுக்க முடியாத மாதிரி இருக்குமா? முடியாது. இதுல நீங்க தெரிஞ்சுக்க கூடியது ட்ரிவியலா அல்லது யூனிக்கா. ட்ரிவியலோட மீனிங் தெரிஞ்சா நீங்க இதை போட்டுடலாம். ட்ரிவியல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான, இம்பார்ட்டன்ஸ் ஆன. இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் சொல்லலாமா, இல்ல யூனிக், தனித்துவமான அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்குமா? சொல்லி பாருங்க, இந்த சென்டென்ஸை சொல்லி பாருங்க. இந்த புக் வந்துட்டு புக்ல என்ன இருக்கா, அதோட அப்ரோச் எப்படி இருக்குது? கலர்ஃபுல்லா, கிரியேட்டிவ், பிக்சர் பேஸ்டு ஆக்டிவிட்டிஸா இருக்கு. அது முக்கியமான அப்ரோச்னு சொல்லுவோமா, இல்ல யூனிக்கான அப்ரோச் இருக்குன்னு சொல்லுவோமா? தனித்துவமான அப்ரோச் இருக்குன்னா இந்த இடத்துல சொல்லணும். யூனிக் தான் கரெக்ட். யூனிக்கான அப்ரோச் இருக்கு, கலர்ஃபுல்லா, ரொம்ப கிரியேட்டிவா, பிக்சர் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த புக்ல தனித்துவமான அப்ரோச் இருக்குன்னு சொல்லணும். இந்த புக்ல இம்பார்ட்டன்டான அப்ரோச் இருக்குன்னு சொல்றதை விட இதுதான். இந்த ட்ரிவியல்ங்கிறது அடிக்கடி எக்ஸாம்ல பார்த்திருக்கேன். நான் எம்டிஎஸ் எக்ஸாம்ல நிறைய எக்ஸாம்ல இந்த ட்ரிவியல்ங்கிற வார்த்தை பார்த்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க ட்ரிவியல் அப்படிங்கிறது என்னன்னு. ஓகேவா? ட்ரிவியல்னா ரொம்ப முக்கியமான அப்படின்னு. சரியா? இல்ல ரொம்ப முக்கியம் இல்ல, லிட்டில் இம்பார்ட்டன்ஸ். சாரி சாரி, ட்ரிவியல் அப்படிங்கிறது நெகட்டிவ்ல வரும். கம்மியான இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியம் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. இம்பார்ட்டன்ஸ் வச்சு நான் படிச்சிருந்தேன். ஆனா அது என்னன்னா இம்பார்ட்டன்ஸ் இல்லன்னு அர்த்தம். அப்படி நெகட்டிவா வரும். ஒரு நிமிஷம் சொல்லணும்னா இந்த ட்ரிவியலுக்கு இது அடிக்கடி எக்ஸாம்ல வரும். ஸோ அதனால தான் இதை சொல்றேன். லெஸ் இம்பார்ட்டன்ஸ், இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் லெஸ் இம்பார்ட்டன்ஸ். ட்ரிவியல்ங்கிறது நெகட்டிவ் மீனிங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் மீனிங். ஓகே, அப்ப நெகட்டிவ் மீனிங்ல பார்த்தாலும் இது அது வராதுல்ல. ட்ரிவியல் அப்ரோச், லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி வராதுல்ல. ஓகே, லிட்டில் அப்ரோச், லெஸ் இம்பார்ட்டன்ஸ், லிட்டில் வேல்யூன்னு கூட சொல்லலாம். அதுக்கு வந்து கம்மியான வேல்யூ இருக்கு, அதோட வேல்யூ வந்துட்டு பெருசு இல்ல, சின்னதான வேல்யூ தான் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். சரியா? ட்ரிவியல்.
அடுத்து போலாம். The puzzles, activities and mazes. ஓகே, puzzles, activities and mazes அப்படிங்கிறது டேஷ் ஹெல்ப்டா, ஹெல்ப்ஸா, had ஹெல்ப்டா இல்ல ஹெல்ப்பா? இங்க ப்ளூரல் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஹெல்ப்ஸ் வராது. அப்ப அடுத்து என்ன வரும்? puzzles, activities. mazesனா என்ன? M-A-Z-E-S. mazes அப்படிங்கிறது வந்துட்டு பிரம்மன் கொடுத்திருக்கிறான். இங்க ஏன் பிரம்மைகள் வரும்? பசில் மாதிரி தான். மேசஸ் அப்படிங்கிறதும் பசில் மாதிரி தான். ஓகே, மேசஸ் பசில் ஆக்டிவிட்டி அது ரிலேட்டடா. ஓகே, அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஹெல்ப் வருமா, ஆட் ஹெல்ப் வருமா, ஹெல்ப் வருமா? இது மூணும் சப்ஜெக்ட். அப்ப இந்த இடத்துல வேர்ப் வரணும். வேர்பு பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட்ல வரணுமா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வரணுமா, இல்ல வெறும் சிம்பிள் டென்ஸ்ல வரணுமா? கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க. எல்லா சென்டென்ஸ்ல மத்த இடத்துல என்ன இருக்கு? இங்க சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் சிம்பிள் பிரசன்டோட பாசிவ் எழுதியிருக்காங்க. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட பாசிவ். அடுத்து இங்கேயும் சிம்பிள் பிரசன்ட் ஆர் இன்கார்பரேட்டட். இங்கேயும் அதே தான் பிரசன்டோட பாசிவ் எழுதியிருக்காங்க. அப்ப இங்க எல்லா சென்டென்ஸ்லயுமே பிரசன்ட் டென்ஸை வச்சு எழுதும்போது நம்ம பாஸ்ட் கண்டிப்பா சூஸ் பண்ணக்கூடாது. பிரசன்ட் வேர்ப் தான் போடும். அப்ப இங்க ஹெல்ப் வந்துச்சா, புரிஞ்சுச்சா? நான் மத்த சென்டென்ஸ்ல என்ன டென்ஸ் கொடுத்திருக்காங்கங்கறத வச்சு தான் நான் இதை செலக்ட் பண்ணேன். ஓகேவா? ஈஸி தானே? சப்ஜெக்ட் ப்ளூரல்ல இருக்கு, அதனால வேர்பும் ப்ளூரல்ல செலக்ட் பண்ணிட்டோம். ஹெல்ப் பண்ணு. அடுத்து மேசஸ் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது டு டெவலப் கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் அண்ட் மோட்டார் ஸ்கில்ஸ். ஓகே, லாஜிக்கல் கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் நம்ம ரீசனிங்ல கூட உண்டு. லாஜிக்கல் ரீசனிங், கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் டெவலப் பண்றதுக்கு நிறைய பசில்ஸ், ஆக்டிவிட்டிஸ், மேசஸ்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. மேசஸ் அப்படிங்கிறது இந்த பசில் மாதிரி. ஆஃப்டர் எவ்ரி லெசன் டேஷ் எக்ஸசைஸ், பேஃப்லிங் எக்ஸசைஸ், இரேஷனல் எக்ஸசைஸ், சூப்பர்ஃபிஷியலா, பிரெயின் ஸ்டார்மிங். இங்க கொடுத்துருக்கிறதே அந்த திங்கிங் ரிலேட்டட்ல கொடுத்துருக்கான். அப்போ இதை பார்த்த உடனே கூட உங்களால அப்ரோச் பண்ண முடியும். பிரெயின் ஸ்டார்மிங்னா புது புது விஷயத்த கத்துக்கிற மாதிரியான, புது புது ஐடியாஸ் கத்துக்கிற மாதிரியான கேம்ஸ் தான். ஒரு எக்ஸசைஸ்னே சொல்லலாம். பிரெயின் ஸ்டார்மிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. புது புது ஐடியாஸை கத்துக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பிரெயின் ஸ்டார்மிங் அப்படிங்கிறது. நம்ம மைண்ட்லே டெவலப் பண்றது பிரெயின் ஸ்டார்மிங் எக்ஸசைஸ். அப்ப மத்ததெல்லாம் மீனிங் தெரியணும்ல. பேஃப்லிங்னா என்ன, இரேஷனல், சூப்பர்ஃபிஷியல் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப உயர்ந்த விதமான அப்படின்னு சொல்லணும். அதாவது மேலோட்டமா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மேல ஓகே, மேல அப்படிங்கிற மாதிரி வரும் சூப்பர்ஃபிஷியல். இரேஷனல்னா டிஃபரெண்டா. ரேஷனல்னா எல்லாரும் பண்ற மாதிரி பண்றது. இரேஷனல்னா அப்நார்மலா பண்றது, இல்ல இல்லாஜிக்கலா பண்ணுவாங்க. ஓகே, இல்லாஜிக்கலா இருக்கிறதா இந்த இரேஷனல் அர்த்தம். ரேஷனல்னா நார்மலா எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணா ஓகே, அது லாஜிக்கல். இரேஷனல்னா நார்மலா பண்ணதை விட தனித்துவமா இல்லாஜிக்கலா பண்றது. ஓகேவா? லாஜிக்கே இல்லாம பண்றது, அதான் இரேஷனல். பேஃப்லிங்னா என்னது? பேஃப்லிங்னா வந்துட்டு மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகுறது, கன்ஃபியூஷன் எடுத்துக்கலாம், குழம்புறது. ஓகே, பேஃப்லிங் அப்படின்னாலே குழப்பம், கன்ஃபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? சோ அப்ப இந்த இடத்துல பிரெயின் ஸ்டார்மிங் எக்ஸசைஸ் ஆர் இன்கார்பரேட்டட், அதாவது வேற யாரோட தான் பண்ணப்படுது, இன்கார்பரேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லணும். பட்டது அப்படிங்கிற மீனிங் வருது. பாசிவ். டு டேஷ் த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இது பார்த்த உடனே போடலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. டூ இருக்கு, டூக்கு அப்புறம் ஒரு வேர்ப் வரணும் அப்படின்னா டு எவல்யூஷன், டு எவால்வ், டு எவால்விங் கண்டிப்பா வராது. டு எவால்வ் வராது. டு எவல்யூஷன், டு எவால்வ், டு எவால்வ், எவால்வ். இது என்னது? இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னா என்ன? 2 + V1 வரணும். அப்ப எவால்வ், டு எவால்வ் த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு, எவால்வ் பண்றதுக்கு அப்படி எடுத்துக்கலாமா? டெவலப் பண்றதுக்கு. எவால்வ்னா டெவலப் பண்றதுன்னு அர்த்தம். எவால்வ் அப்படின்னாலே டெவலப் பண்றதுன்னு அர்த்தம். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்றதுக்கு இந்த பிரெயின் ஸ்டார்மிங் எக்ஸசைஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது, இன்கார்பரேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பிரெயின் ஸ்டார்மிங் எக்ஸசைஸ் இன்கார்பரேட் பண்ணப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகே, சரி. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. த
இதுல ஃபர்ஸ்ட் எது கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோனே போடலாமே. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இதுதான். பி தான் ஃபர்ஸ்ட். பி தான் ஃபர்ஸ்ட். வேற எப்படி எது ஃபர்ஸ்ட் வரும்? இங்க திஸ் பாலிசின்னு இருக்கு. இட் டு ப்ரொவைட்ஸ்ன்னு இருக்கு. இங்கேயும் இட்டுன்னு இருக்கு. எப்படி அத பார்த்த உடனே பி ஏ வருமா? பி சி வருமான்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா சி வராது. டிபி வராது. ஓகே. இங்கிலீஷ் அட்டெண்ட் பண்றதுக்கு 10 நிமிஷம் தான் டைம். எக்ஸாம்ல. ஓவராலா சொல்லணும்னா. 10 நிமிஷத்துக்குள்ள எல்லா கொஸ்டினும் அப்ரோச் பண்ணணும்னா, டக்கு டக்குன்னு இது அப்ரோச் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ பிஏவா, பிசியா எப்படி பார்க்கலாம்? த இந்தியன் யூனியன் பட்ஜெட் கேபினெட் approved the country's national education strategy on 29 ஜூலை 2020. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்துச்சா? அத பத்தி குடுத்திருக்காங்க. ஓகே. எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு நம்ம அப்ரூவ் பண்ணாங்க. யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இட் சூப்பர்சீடட் இந்தியாஸ் ப்ரீவியஸ் ஓகே. இதுல இட் சூப்பர்சீடட்னு குடுத்திருக்காங்க. இங்க அண்ட் இட் ப்ரொவைட்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க. அப்போ 2020ல வந்துச்சு. அது எத சூப்பர்சீட் பண்ணிருக்கு? 1986ல வந்த எஜுகேஷனல் ஸ்ட்ராட்டஜிய சூப்பர்சீட் பண்ணிருக்கு. அப்ப இதுல பிக்கு அப்புறம் ஏ தான் வரணும். அதுக்கப்புறம் தான் அதோட ஃப்ரேம் ஒர்க்க பத்தி பேசணும். இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க. 2020ல நம்ம யூனியன் கேபினெட் 2020ல அப்ரூவ் பண்ணுச்சு நேஷனல் எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜிய. அது எத சூப்பர்சீட் பண்ணி இத அப்ரூவ் பண்ணியிருக்காங்க? இதுக்கு முன்னாடி 1986ல வந்த அப்போ வந்த எஜுகேஷனல் ஸ்ட்ராட்டஜிய இவங்க இப்ப சூப்பர்சீட் பண்ணியிருக்காங்க. சூப்பர்சீட்னா ஒண்ணும் இல்ல. சூப்பர்சீட்னா சேஞ்ச் மாத்தி அமைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து இங்க மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. 1986 வந்துட்டு மாத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எத? இந்த 2022, 2020 எத மாத்திருக்கு? 1986 மாத்திருக்கு. அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே. அடுத்து பாருங்க. பி ஏன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பிக்கு அப்புறம் ஏ தான் வரும். அடுத்து டி வரும். திஸ் பாலிசி. அடுத்து திஸ் பாலிசிங்கிறது இங்க கொண்டு வந்திருக்காங்களா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இந்த பாலிசி இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுமா? ரீஸ்ட்ரக்சரிங் இந்தியாஸ் எஜுகேஷனல் சிஸ்டம் இஸ் த பிரைமரி கோல் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2022. ஓகேவா? இந்த பாலிசி இந்தியாவோட எஜுகேஷனல் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுமா? இந்தியாவோட எஜுகேஷனல் சிஸ்டத்தை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுமா? அதுதான் இதோட பிரைமரி கோலாவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் மற்றும் இந்தியாவோட எஜுகேஷனல் சிஸ்டத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். மற்றும் அது என்ன ப்ரொவைட் பண்ணுமா? ஃப்ரேம்வொர்க் ஃபார் எஜுகேஷன் ஃப்ரம் த பிரைமரி கிரேட்ஸ் அப் டு ஹையர் எஜுகேஷன். பிரைமரி எஜுகேஷன்ல பிரைமரி கிரேட்ல இருந்து பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிறவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் அல்லது as well as வொகேஷனல் ட்ரைனிங் போறவங்க வரைக்கும் இந்த எஜுகேஷனல் ஃப்ரேம் இந்த எஜுகேஷன் பாலிசி வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது. ஃப்ரேம் ஒர்க்னா ஒண்ணும் இல்ல, ஒரு பிளான், ஒரு வழிவகுக்குது. அந்த மாதிரி சொல்லலாம். எங்க அர்பன்லயும் சரி, ரூரல்லயும் சரி, எல்லாமே குடுக்குறதுக்கு இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா ஒரு அடிப்படை இதா இருக்குது சொல்றாங்க. அவ்வளவுதான். பிஏ டிசி முடிஞ்சா. அடுத்து பார்க்கலாம். அண்ட் அடுத்து பாக்சைட் இஸ் யூஸ்ட் as a main ore. ஓகே. மெயின் ரா மெட்டீரியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அலுமினியம். ஓகே. அலுமினியம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான ரா மெட்டீரியலா இருக்குது. அடுத்து பிரிசிபிடேஷன். ஃபர்ஸ்ட் இதுல கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கஷ்டம்னா எப்படி? ஆக்சுவலா ஆன்சர் கரெக்டா போட்டேன். ஆன்சர் கரெக்டா சூஸ் பண்ணேன். பட் எல்லாமே ஃபர்ஸ்ட் இருக்க மாதிரி எல்லாமே எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம பேசிக்காவே பார்த்தோம். பாக்சைட் வந்துட்டு ஒரு மெயின் ரா மெட்டீரியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அலுமினியம். அலுமினியம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பாக்சைட் வந்துட்டு ஒரு முக்கியமான ரா மெட்டீரியலா இருக்குது. ஓகே. இது ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருக்கு. அவங்க ஆனா டியும் ஏவும் தான் ஃபர்ஸ்ட் வச்சு கொடுத்துருக்கான். அப்போ ஆப்ஷன்ல பார்த்தேன்னா அப்போ நான் பிசி பார்க்க மாட்டேன். டி ஒரு தடவை வாசிக்கிறேன். த ஸ்மெல்டிங் ப்ராசஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அலுமினியம் அஸ் அ ஃபைனல் ப்ராடக்ட் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைடு. இங்க ஒரு ப்ராசஸை பத்தி சொல்லியிருக்கோம். டி ஃபர்ஸ்ட் வருமா, ஏ ஃபர்ஸ்ட் வருமா வாசிக்கலாம். அடுத்து இப்போ இது ரெண்டையும் நான் வாசிச்சுட்டேன். இன்னொன்னுமே என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அடுத்து precipitation is a pre-final stage for actual production. Sodium aluminate is occurred in the next step. இங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் அலுமினியம் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே. அடுத்து
சோடியம் அலுமினியம் வந்துட்டு ரெக்யூர் அடுத்த ஸ்டெப்ல அலுமினேட் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்ல ரெக்யூர் பண்ணும். இது ப்ரீ ஃபைனல் ஸ்டேஜ். இது நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க குடுத்திருக்கிறான். இது ப்ரீ ஃபைனல் ஸ்டேஜ்னா கடைசிக்கு முன்னாடி. இதுல வந்து கன்ஃப்யூஸ் பண்றதுன்னா, எப்படி குடுத்திருக்கான்னா, ஒரு ஆர்டர் ஒரு தெளிவு இல்லாம குடுத்திருக்கான். சும்மா ஜஸ்ட் ஒரு 4 டிஃபரண்ட் ஒரு ஒரு பெரிய பேராகிராஃப் எடுத்து, அதுல 4 லைன மட்டும் அப்படியே எடுத்து எடுத்து குடுத்திருக்கான். அந்த மாரி இருக்கு. ஒரு கன்டினியூட்டியே இல்ல பாருங்களேன். இதுல என்ன கன்டினியூட்டி இருக்கு? இங்க ரா மெட்டீரியல்ல இருந்து மெயின் ரா மெட்டீரியல் பாக்சைட் வந்துட்டு அ அலுமினியம் புரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரா மெட்டீரியலா இருக்குது. சோடியம் அலுமினேட் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அக்யூர் ஆகும். பிரிசிபிடேஷன் ப்ரீ ஃபைனல் ஸ்டேஜ்ல ஆக்சுவல் புரொடக்ஷன்ல பிரிசிபிடேஷன் வந்துட்டு ப்ரீ ஃபைனல் ஸ்டேஜ். ஸ்மெல்டிங் வந்துட்டு அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதோட ஒரு ப்ராசஸ். சோ ஆக்சுவலா அவங்க குடுத்திருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசிபிடி எக்ஸாம்ல கொடுத்த ஆன்சர். இதை எப்படி நம்ம வச்சு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலுமினியம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பாக்சைட் முக்கியமான ரா மெட்டீரியலா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் வரணும்னு சொல்லணும். சியையும் பியையும் நீங்க பேர் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். சிபி பேர் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு க்ளூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து ப்ரீ ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு க்ளூ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கலாம். இது ரா மெட்டீரியல்னா அப்ப அதுதான் மூலப்பொருள். பாக்சைட் தான் ஒரு மூலப்பொருள். அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சோடியம் அலுமினேட் அக்யூர் ஆகுறது. அதுக்கு அடுத்து ஆக்சுவல் பிரிசிபிடேஷன் எப்போ ஆக்சுவல் புரொடக்ஷன் எப்போ வரும்? பிரிசிபிடேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரீ ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் ஆக்சுவல் புரொடக்ஷனே அந்த இது வரும். பிரிசிபிடேஷனே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்மெல்டிங் ப்ராசஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அலுமினியம் as a ஃபைனல் ப்ராடக்ட் from its ore. ore வந்துருச்சா? இப்படி சொல்லி பார்க்கலாமா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், இது ப்ரீ ஃபைனல், இது ஃபைனல். முடிஞ்சா? அப்ப இது எப்படி நீங்க டின்னு போட்டு டிசிபி ஏபி போட முடியாது. ஈஸி தானே. நானு வேற எதையுமே நான் ஃபுல்லா சென்டென்ஸ பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுக்கல. ஜஸ்ட் அந்த ஒரு சின்ன க்ளூ. ரா மெட்டீரியல்னா அதுதான் மூலப்பொருள். அதுதான் ஃபர்ஸ்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்னா 2வதா இருக்கும். ப்ரீ ஃபைனல்னா ஃபைனலுக்கு முன்னாடி. இங்க தான் ஃபைனல்னு குடுத்திருக்கான். அப்ப அதுக்கு முன்னாடி ப்ரீ ஃபைனல் தானே வரணும். அப்ப ஏ, சி, பி, டி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப், ப்ரீ ஃபைனல், ஃபைனல். முடிஞ்சா? ஈஸி. அடுத்து நான் ஒரே ஒரு கொஸ்டின் அந்த இதே செட்ல வந்துட்டு ஒரு கொஸ்டின் இன்னும் இருந்துச்சு. அதையும் பார்க்கலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இதுல திஸ் இஸ் இட் இஸ் as a result பிகாஸ் ஆஃப் டி தான். ஓகே ஆப்ஷன் எல்லாமே டி வச்சு தான் கொடுத்துருக்கான். இல்ல இது கிட்டத்தட்ட 5 சென்டென்சஸ் இருக்கு. 5 சென்டென்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம்? ட்ரை பண்ணுவோமா? The Dead Sea is one of the saltiest bodies of water on the planet with about 10 times the salt content of typical salt water. நார்மல் சால்ட் வாட்டர் விட நம்ம அரேபியன் சீலயோ எல்லாரும் போனதுல பார்த்துருப்பீங்க. இங்க எவ்வளவு சால்ட் கண்டென்ட் இருக்கோ அதை விட ஹையஸ்ட் சால்ட்டியஸ்ட் 10 டைம்ஸ் அதிகமா சால்ட் இருக்கக்கூடியது இந்த டெட் சி தான். அதனால தான் டெட் சீன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே அங்க வந்து ஹையஸ்ட் சால்ட்டியஸ்ட் பாடி ஆஃப் வாட்டர்னு சொல்லலாம். ஓகே டிஏவா டிசியா டிஇயா? நானு டிஏவான்னு பார்ப்பேன், டிசியான்னு பார்ப்பேன், டிஇயான்னு செக் பண்ணுவேன். டிஏ செக் பண்ணலாமா? பிகாஸ் ஆஃப் த ரீஜியன்ஸ் ஸ்காட்சிங் ஹீட் அரிடிட்டி a considerable amount of water evaporate. என்ன பிகாஸ் ஆஃப்? அது ஏன் சால்ட் வாட்டரா இருக்கு? அதுக்காக பிகாஸ் ஆஃபா? ஒன்றும் புரியல. இட் இஸ் அடுத்து டிசின்னு இருக்கா? இதை பார்க்குறேன். இட் இஸ் தென் unable to exit the lake and is forced to evaporate. இட் இஸ் தென் unable to எங்க இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு? லேக்ல இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு இட் இஸ் தென் unable வெளியே போகிறதுக்கு எவாபரேட் பண்றதுக்கும் and is forced to evaporate ஆகிறதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணப்படுதா? அது பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. unable. ஏன் அது கொடுத்துருக்காங்க? டி வாய்ஸ். This is because water flows in the Dead Sea from a single primary tributary, the Jordan River. ஓகே அப்போ எனக்கு கண்டிப்பா டிக்கு அப்புறம் சி வராதுன்னு தெரிஞ்சிச்சு. நான் வாசிச்சதுல இது ஒரு கண்டினியூட்டி இல்ல. இதுக்கப்புறம் ரீசன் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் த ரீஜன்ஸ் ஸ்காட்சிங் ஹீட்டா இல்ல திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லணுமா? டிஇ ஆர் டிஏ இது ரெண்டு தான் எனக்கு டவுட்.
இதுல இதையும் இது பண்ணிடலாம். இங்க ஒரு இ இருக்குல்ல. டி. அப்போ சி ஆப்ஷன் சிலயே நமக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆப்ஷன் சிலயும் டவுட் இருக்கு. இதுவும் டி தானே இருக்கு. டி இ வருமா? டி ஏ வருமான்னு பார்க்கணும். அந்த பிகாஸ வச்சு. ஓகே. அ. இப்போ இங்க என்ன குடுத்திருக்காங்க? வாட்டர் உள்ள வர்றதுனால டெட் சி அதாவது ஒரே ஒரு ட்ரிபியூட்டரில இருந்தா, ஒரே ஒரு ரிவர்ல இருந்தா, இந்த டெட் சீக்குள்ள வாட்டர் ஃப்ளோ ஆகுதாம். அதனால டெட் சீல இருக்கக்கூடிய உப்பு தன்மை அப்படி இருக்கு. நமக்கு தான் நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, எல்லா ரிவருமே கடல்ல போய் சேர்க்கறதுனால, எல்லா நல்ல நீரும் கடல்ல ஓகே ரிவர் வாட்டர்ங்கிறது தூய்மையான தண்ணி. அது கடல்ல போய் சேரும்போது கடலோட உப்பு கம்மியா தானே ஆகும். அப்ப இந்த டெட் சீய பொறுத்தவரைக்கும் அங்க வந்து ஒரே ஒரு ட்ரிபியூட்டரி தான் இருக்கு அந்த டெட் சீல. அந்த ஒரு ரிவர் வர்றதுனால தான் அதோட வாட்டர் பாடி சால்ட்டா இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா, அது ஏன் சால்ட்டா இருக்குது அதிகமானா, ஸ்கார்ச்சிங் ஹீட்னாலயும், அரிடிட்டி, கன்சிடரபிள் அதனால கூட இருக்கலாமா? அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு யோசனை வருதா? அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்ப இந்த மாரி டைம்ல என்ன செய்யணும்னா, அடுத்து பேர் பண்ண ட்ரை பண்ணணும். அஸ் அ ரிசல்ட் த சால்ட் அண்ட் அதர் மினரல்ஸ் பிகம் இன்கிரீசிங்லி கான்சன்ட்ரேட்டட். எதோட ரிசல்ட்டா? என்ன நடந்ததோட ரிசல்ட்டா? இப்போ இந்த இடத்துல ஜார்டன் ரிவர் மட்டும் தான் ஒரே ட்ரிபியூட்டரின்னு சொல்லிட்டோம். இட் இஸ் தென் அன்ஏபிள் டூ எக்ஸிட் த லேக் அண்ட் இஸ் ஃபோர்ஸ்டு டூ எவாப்பரேட். அது லேக்க விட்டு அந்த டெட் சி இத விட்டு வெளிய போக முடியாது. அதே மாதிரி எவாப்பரேட் ஆகுறதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணப்படுதாம். டிக்கு அப்புறம் சியா? ஏயா? மறுபடியும் இங்க பிக்காஸ்ன்னு ஆரம்பிக்கு. டிஇக்கு அப்புறம் ஏ கண்டிப்பா வராது. ஏன்னா, டி இது பிக்காஸ்ன்னு சொல்லி தான் அதோட ரீசன் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமும் மறுபடியும் டிஇக்கு அப்புறம் ஏ போட்டோம்னா எப்படி வரும்? வராது. அதே மாரி ஏக்கு அப்புறம் சி போட முடியுமா? இந்த இடத்துல த சால்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இந்த இட்டுங்கிறது எத தெரியுமா சொல்லியிருக்கான்? அந்த ஜார்டன் ரிவர வச்சு சொல்லியிருக்கலாம். ஜார்டன் ரிவர் தான் வெளிய வெளிய போறதுக்கு அந்த டெட் சி லேக்ல இருந்து வெளிய போறதுக்கு முடியல. அதே மாரி எவாப்பரேட் ஆகுறதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணப்படுது. அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இந்த இட்டுங்கிறது இந்த ஜார்டன் ரிவர பத்தி பேசுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏக்கு அப்புறம் சிக்கு அப்புறம் இ வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சிக்கு அப்புறம் வி வராது. ஸோ அப்ப ஏ இது ஃபர்ஸ்ட் இதையும் எலிமினேட் பண்ணலாம். சிக்கு அப்புறம் இ வராது. ஈக்கு அப்புறம் தான் சி வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான். ஆனா நீங்க வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கனால இது வந்துரும். டி, டிக்கு அப்புறம் இ, ஈக்கு அப்புறம் ஏவா, ஈக்கு அப்புறம் சியான்னு பார்க்கும்போது, ஈக்கு அப்புறம் எனக்கு சி தான். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே. அடுத்து என்ன சொல்ல வராங்க? சிக்கு அப்புறம் ஏ. பிகாஸ் த ஃபோர்ஸ்டா ஃபோர்ஸ்டு டூ எவாப்பரேட் ஆகுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி எவாப்பரேட்னா என்ன? அதிகமா ஹீட் வரதுனால எவாப்பரேட் ஆகும். அப்ப இந்த சிக்கு அப்புறம் ஏங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. ஏன்னா இங்க எவாப்பரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, எப்படி எவாப்பரேட் ஆகுது? ஏன்னா அந்த ரீஜியன்ல அதிகமான ஹீட்டும், அரிடிட்டியும் இருக்குது. அரிடிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அந்த அந்த வண்டல் அந்த அந்த செமி அரிட் ரீஜன் அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அரிட் ரீஜன் அப்டின்னா, அந்த அதிகமா வெயில் அடிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஓகே. வெப்பம் அதிகமா இருக்கக்கூடியது. அப்போ எதனால கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவாப்பரேட்ஸ். இங்க ஃபோர்ஸ்டு டூ எவாப்பரேட்ன்னு குடுத்துட்டு, எப்படி எதனால எவாப்பரேட் ஆகுது? ஸ்கார்ச்சிங் ஹீட்னால கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு எவாப்பரேட் ஆகுது. அதிகமா வாட்டர் எவாப்பரேட் ஆகுறதுனால, அங்க அந்த டெட் சீல மேபி சால்ட் கன்டென்ட் அதிகமாயிட்டே இருக்கலாம். வாட்டர் வந்து பியூர் வாட்டர் மேல போகும்னு வைங்களேன். வாட்டர் வேப்பர் மேல போகும். அப்போ அந்த சால்ட் பிரெசிபிடேட்ஸ் கீழ தானே இருக்கும். தண்ணீல தானே இருக்கும். ஸோ அதனால அது இருந்து இருந்து கூட அதிகமா சால்ட் வாட்டர் கன்டென்ட்டா கூட மாறியிருக்கலாம். இதனால தான் இதனால தான் இது எல்லாத்துனால தான் மினரல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் ஆகப்பட்டுருச்சு. சால்ட்டும் மத்த மினரல்ஸும் அதிகமா கான்சன்ட்ரேட் ஆக்கப்பட்டுருச்சு. அதிகமா வாட்டர் வேப்பர் நடக்கிறதுனால சால்ட்டுமே அதிகமா கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னாலே வாட்டர் கம்மியா இருக்கும். ஓகே. அதோட வீரியம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே. கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட்ன்னு சொல்லுவாங்க. கான்சன்ட்ரேட்டட்னா அதுக்கு வீரியம் இருக்கும். டைல்யூட்னா அதுல தண்ணியா இருக்கும். அவ்வளவுதான். கம்மியா இருக்கும். வீரியம் கம்மியா இருக்கும். ஓகே. அப்ப இங்க புரிஞ்சுக்கிறது டெட் சீய இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிபிக்கல் சால்ட் வாட்டர் ஃபுல்லா 10 டைம்ஸ் அதிகமா சால்ட் கன்டென்ட் இருக்கிறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெட் சீ வந்துட்டு ஒரே ஒரு ட்ரிபியூட்டரி, ஒரே ஒரு ரிவர்ல இருந்து தான் இந்த டெட் சீக்குள்ள வாட்டர் ஃப்ளோ ஆகுது. அண்ட் அது வந்துட்டு வெளிய போகுறதுக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. அதிகமா எவாப்பரேட் ஆகுறதுக்கான
நிலைமையில தள்ளப்படுது, ஃபோர்ஸ் பண்ணப்படுது. இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? இந்த எவாப்பரேட் ஆகுறதுக்கான காரணம் என்ன? ஸ்காட்சிங் ஹீட்டும், அரிடிட்டியும். இதன் மொத்தமா இது அஸ் எ ரிசல்ட் இப்படியெல்லாம் நடக்கிறதுனால தான் சால்ட்டும், மினரல்ஸும் அதிகமா கான்சன்ட்ரேட் ஆகப்பட்டிருக்கு. வாட்டர் கன்டென்ட் இல்லாம அப்படின்னு சொல்லி. அப்ப DECAB தான். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி கொண்டு வர ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ நான் வந்து ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் 1 மந்த்தா இங்கேயும் எடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி மெயின் சேனல் கிராக் வித் ஜாக் மெயின் சேனல்லயும் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ரீசனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு நான் ஹெவி லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட இதுலயே எனக்கு என்னோட ஷெட்யூல்லே இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் எனக்கு இந்த ஒரு 2 நாள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் 2 நாள் வரல. சரியா? ரொம்ப ரீசன்லாம் இல்ல. இது அதனால கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அத எடுத்தேன். அதனால தான். ஓகே. மத்தபடி உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தானே இருக்கு. அதுக்கப்புறம் நான் இன்னும் மேத்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மேத்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது நானு? மேத்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன்ல. ஏன்னா, அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். கொஞ்சம் வந்து ஏன்னா நான் நெறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது. நெறைய எடிட்டிங் நெறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேருந்து ஒரு ஒரு 1 ஆர் 2 டேஸ் வந்துட்டு அ கம்ப்ளீட்டா என்ன ரெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பூஸ்ட்டா மேத்ஸ் செஷன் கொண்டு வரலான்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ பிரைன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி இத பத்தி சொல்லியிருக்கேன். பிரைன் ட்ரெயின். ரொம்ப வந்து இது பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ரொம்ப வேலைப்பளு அதிகமா இருக்கிற மாரி தெரியும். நம்மளோட பிரெயினுக்கு அதிகமா ஒர்க் குடுத்துட்டு இருக்க மாரி இருக்கும். ஸோ அத கொஞ்சம் குறைச்சுட்டு மறுபடியும் பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவும் டெய்லி அந்த இங்கிலீஷும் உங்களுக்கு 50 டேஸ் சேலஞ்சும் கொண்டு வர ட்ரை பண்றேன். டெய்லி கொண்டு வர ட்ரை பண்றேன் இனிமேல். ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. பை.